ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி. வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. கடந்த 11 ஆண்டுகள்ல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எண்ணற்றவை, ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டவர்கள் யாரு? உங்களுக்கு பிடித்த திட்டங்கள் பற்றிய கருத்துக்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். சமுதாயத்தில் மிக முக்கியமான பிரிவினர்னா 4 பேர் சொல்லலாம். ஒன்று வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள், 2வது விவசாயிகள் மிக முக்கியமானது, 3வது இளைஞர்கள், அடுத்த தலைமுறை, அவர்கள் கையில் தான் இந்தியா ஒப்படைக்கப்படுகிறது, 4வது மகளிர். இந்த 4 பிரிவினரையும் கண்ணுங்கருத்துமாக கவனித்துக் கொள்வதில் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது. அது மிகப்பெரிய பாராட்டத்தக்க அம்சம். வறுமை கோடு அப்படின்னு எடுத்துட்டிங்களா, இந்த கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசு கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக வறுமை கோட்டிலிருந்து கிட்டத்தட்ட 25 கோடி பேர் விடுவிக்கப்பட்டிருக்கார் புள்ளி வரும் சொல்லுது. உலக வங்கியினுடைய கணக்குப்படி கூட பல பேர் கடன் சுமையிலிருந்து மீண்டு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு புள்ளி விவரங்களை சொல்லுது. உதாரணத்துக்கு 2011 போதிய அடிப்படை தேவைகள் கிடைக்காம இருந்தவங்க 27.1% விழுக்காடு இருந்தது. இப்போ 11 ஆண்டுகளில் 27%லேருந்து 5.25 விழுக்காடாக குறைஞ்சிருக்குது உலக வங்கியினுடைய அளவு கணக்குகள் சொல்கிறது. வறுமையை போக்குவதில் அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறது. அதை முனைப்பு காட்டி வறுமையை ஒழிப்பதற்கான திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. வறுமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய திறமை, ஆற்றல், நேஷன் பில்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பெருமளவுக்கு ஈடுபடுத்தப்படும். அதனால் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. விவசாயிகள் நாட்டினோட முதுகெலும்பே விவசாயிகள். அப்போ அந்த விவசாயிகளுக்கு அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மிக மிக வரவேற்கத்தக்கவையா இருக்கு. உதாரணத்துக்கு பிரதமர் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம், இது மூலம் கிட்டத்தட்ட நாடு முழுக்க மக்கள் தொகையில் 10% பேர் 11 கோடி விவசாயிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான செயல்பாட்டை நம்ம பார்க்குறோம். இந்த விவசாயிகள் திட்டத்தின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. 347 மில்லியன் டன் நமக்கு உணவு தானிய உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அவங்க உற்பத்தி செய்வது ஒன்று, தாங்கள் உற்பத்தி செய்த உணவு தானியங்கள் கொள்முதல் செய்யப்படுவது ஒன்று, அதுவும் முறையாக நடத்தப்பட்டிருக்குது. இவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 2014 இருந்ததோட விவசாய திட்டங்களுக்கான ஒதுக்கப்படுகிற தொகை 5 மடங்கு அதிகரித்திருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஆரோக்கியமான அம்சமாக பார்க்கணும். அப்புறம் விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குது இந்த காலகட்டங்களில் தான். அப்புறம் தானியம் கொள்முதல் அதிகரிப்பது மூலம் அவங்களுக்கு போதிய பலன் கிடைக்கிது. அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், அதனுடைய கொள்முதலும் பெருமளவுக்கு அதிகரிச்சிருக்கு. விவசாயிகள் விவசாய தொழில் ஈடுபடும் போது அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக கடன் தேவை இருக்கு. கிசான் கிரெடிட் கார்டு முறை மூலம் கடன் உதவிகளை அதிக அளவுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கான கடனாக நம்ம பார்க்கலாம். அதன் மூலம் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.7 கோடி பேர் விவசாயிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதிக அளவு விவசாயிகள் பலனடையும் போது அதிக அளவு விவசாய உற்பத்தி அதிகரிக்கும். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு பெரும் பலனை தரும். முன்னாடி விவசாயம் பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலையா இருந்த ஒரு காலகட்டமும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தற்போதைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய மின்சக்தி மூலம் மோட்டார் பம்புகள் செயல்படுத்தப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் நீர்ப்பாசனத்தை நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய உதவிகள் தொழில்நுட்பம் வாயிலாகவும் கூட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட அவங்களுடைய ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு காரணம்னு சொல்லலாமா? இதையும் மத்திய அரசு கணக்கில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு தேவை மின்சாரம். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை பம்ப் செட் மூலம் இழுப்பதற்கு 24 மணி நேரமும் மின்சாரம் தேவைப்படுகிறது. அந்த மின் திட்டங்களை முறையாக செயல்படுத்தி வர்றாங்க. அப்போ எல்லா நேரமும் உங்களுக்கு விவசாயத்துக்கு பாசன வசதிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது மூலமாக அதிகமான உற்பத்தி விளைச்சல் ஏற்படுத்துகிறது. அது பொருளாதாரத்துக்கு கை கொடுக்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பயன்படுகிறது, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் கை கொடுக்குது, மக்களுடைய பசியை மாற்றப்படுகிறது. ஆக 3 விஷயத்தில் பலன் தருது நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா சார். இன்னொரு விஷயமும் இதுல நம்ம
பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எல்லாமே தொழில்நுட்பம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பரிசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ட்ரோன்கள் வந்து நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு. ட்ரோன்கள் வாயிலா வந்து உரங்கள் வந்து தெளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாமும் நம்ம வந்து பார்க்கிறோம். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நம்ம நாட்டோடைய ரொம்ப முக்கியமான துறையான விவசாயத்தில் வந்து பயன் அளிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த மத்திய அரசு அதில் வந்து விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லாமா சார்? பயிற்சியும் தர்றாங்க. ட்ரோன் மூலமாக உரங்கள், தேவையான இடுபொருட்கள் அதை பயன்படுத்துதல். இதில் என்ன விசேஷம்னா, ட்ரோன் என்பது இது பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் போது இதை விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது மிகச்சிறப்பு. எதையும் பயன்படுத்தி கொண்டு உற்பத்திக்கு பயன்படுத்துவது, நாட்டோட பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதை எப்படி நம்ம வந்து கைபேசியை வந்து இப்போ இன்றைக்கி டிஜிட்டலுக்கு பயன்படுத்துகிறோம். கைபேசி என்பது உரையாடலுக்கும் டிஜிட்டல் ஆக்கி பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை தயார்படுத்திட்டார்கள். அதே போல் விவசாயிகளுக்கு இந்த ட்ரோன் மூலமாக இடுபொருட்கள், விதைகள், உரங்கள் போன்றவற்றை வயலில் பயன்படுத்தி கொள்ள ஒரு பயிற்சியும் தருகிறார்கள். சாதாரணமாக பயன்படுகிறது. இது இந்த நவீன தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் பயன்படுத்துகிற ஒரு உத்தி. இது இந்த காலகட்டத்தில் இருப்பதும் இதனோட பலன் வந்து உற்பத்தி அதிகரிக்கும், நாட்டோட பொருளாதாரம் மேம்படும். அதே மாதிரி இப்போது நீங்கள் பெண்கள் பற்றி சொன்னீங்கன்னா, மகளிருக்கு ஊட்டச்சக்தி முன்பு பல்வேறு காரணமாக இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகைன்ற பிரச்சனை எல்லாம் பேறுகாலத்தில் அதை பெரிதும் பாதிக்கிறது. இதெல்லாம் தடுப்பதற்காக கிட்டத்தட்ட 2.9 கோடி, கிட்டத்தட்ட 3 கோடி வச்சுங்களேன், கர்ப்பிணிகள் ஆண்டுதோறும் பலன் பெறுகிற பல்வேறு தடுப்பூசி போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் மகளிருக்கான அந்த ஊட்டச்சத்து இயக்கம் கூட தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருது சார். அவங்களுக்கான அந்த சத்தான உணவு வழங்குறது, தொடர்ந்து வந்து இந்த இரும்பு சத்து மாத்திரைகள் தருது. அதே மாதிரி இந்த வளரிளம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வயசுக்கான ஆலோசனைகள் வழங்குறது. ஏன்னா ஒரு மாதவிடாய் காலத்தை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி விஷயங்கள் அது தொடர்பான நிறைய ஆலோசனைகள் வழங்குறது. இப்படி நிறைய விஷயங்களையும் வந்து மகளிர் நலனுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க? இந்திய சமுதாயத்தில் வந்து 50 விழுக்காடு பெண்கள் தான், பெண்கள் சக்தி தான். நம்ம அவர்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். அவர்களோட ஆரோக்கியம், உடல் நலம், மனநலம், அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இத்தகைய திட்டங்கள். அதனால தான் ஊட்டச்சக்தி இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமரோட வீட்டு வசதி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 73% பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தான் வந்து அதனுடைய பயனாளிகளாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட பயனாளி வந்து ஒரு மகளிர் அப்படின்னும் போது அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது வந்து சமுதாயத்தில் 3 நிலைகளில் இருக்க பெண்களுக்கான நன்மைகள். எப்படின்னா, ஒன்று பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு திட்டங்கள், இடைநிலையில் இருக்கிற பெண்களுக்கான கடன் உதவி, முத்ரா கடன் உதவி போன்ற பல்வேறு திட்டங்கள். அந்த முத்ரா கடன் உதவின்னு கேட்கும்போது நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா மாத்துறதுக்கு, ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கு இந்த திட்டம் வந்து பெருமளவு உதவி இருக்கின்றது நம்ம எல்லாருமே வந்து அறிந்த ஒரு உண்மைதான். இத மகளிர் நலன் சார்ந்து அரசு செயல்படுத்தினுடைய நோக்கம் என்ன சார்? எல்லாரும் வந்து வளர்ச்சி பெறணும், அதன் மூலம் நாடு வளர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு காரணமா? பெண்கள் வந்து சுயசார்போடு இருக்கிறதுக்கு மிகவும் பலம் தரக்கூடியதாக இருக்கு. இது சுயசார்போடு இருந்தால் அவங்க யாரை சமுதாய சூழலில் ஒரு காலத்தில் பெண்கள் வந்து நிலை வேறையாக இருந்தது. இன்று அப்படி இல்லை. அது மாதிரி அவர்கள் தங்கள் சொந்த காலில் நின்று குடும்பத்தையும் வளர்க்க முடியும், சமுதாயத்தையும் மேம்படுத்த முடியும் என்கிற நிலைக்கு தான் இது ஒரு தன்னம்பிக்கை தருது. வெறும் கடன் கொடுக்கறது மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை தருது. அந்த தன்னம்பிக்கை தருகிற வகையில் இருக்கே. மூன்றாவது நம்ம குறிப்பிட வேண்டியது, பெண்களை வந்து லெவலோடு நிறுத்தலை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக மக்களவையில் 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு தரப்படுகிறது. நாளைக்கு நாட்டையே ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகிறார். ஒன்று, இன்றைய குடியரசுத் தலைவரே ஒரு பெண்மணியாக இருக்கிறார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு வந்து இந்த நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதுவும் பழங்குடியின பெண்மணி, அது மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்றதுதான் மத்திய அரசோட நோக்கமே. அதுக்கெல்லாம் சான்றா இது இருக்கு, இதெல்லாம் அமைந்திருக்கு. இப்போ இந்தியாவினுடைய அறிவியல் வளர்ச்சி மகத்தானது. அதுவும் குறிப்பாக விண்வெளி துறையில் நான் இன்றைக்கு கூட விண்வெளியில் ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சந்திரயான் 3வது திட்டத்தில்
பெரும்பங்கு வகித்தவர்கள் திட்ட பணிகளில் ப்ராஜெக்டர் டைரக்டர் போன்ற பணிகளில் இருப்பவர்கள் எல்லாமே பெண்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதுக்கு தலைமை வகித்தவரே பெண்கள். அப்படி பெண் என்பது போது பெண்கள் அறிவுபூர்வமான அறிவியல் விஷயங்களும் முன்னெடுத்து செல்கிறார்கள், சமுதாய மேம்பாட்டிலும் இருக்கிறார்கள், பொருளாதார நாட்டின் வளர்ச்சியில வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் பெரும் அளிக்கப்படணும். பங்கு அளிக்கப்படுகிறது ஒரு முக்கியமாக பார்க்கலாம். அப்புறம் பெண்களுடைய திருமண வயது வந்து 21ஆக ஆக்கப்பட்டிருக்கிறது. 21 வயதாக்குவதற்கான முன்மொழிவு தரப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அதுவும் ஒரு ஆரோக்கியமான முற்போக்கான அணுகுமுறையாக பார்க்குறோம். அப்புறம் மகப்பேறு விடுப்பு வந்து பெண்கள் எடுக்கிற கால அவகாசம் கிட்டத்தட்ட 26 வாரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல்வேறு பெண்களுக்கான திட்டம் இருக்கிறது. இளைஞர்கள், கடைசியாக சொல்லப்போனால் இளைஞர்களோட வளர்ச்சியில் வந்து பெரும்பங்கு நம்ம தேசிய கல்விக்குள்ளேயே பெரிய உதாரணம் சொல்லலாம். அதுக்கு பிறகு ஐஐடி போன்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வந்து கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. எய்ம்ஸ் கல்லூரிகள் வந்து நாடு முழுவதும் முன்பு 7 இருந்தது, இப்போ 23 இருக்கிறது. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 387 மருத்துவக் கல்லூரிகள் நாடு முழுவதும் இருந்தது, இப்போது 2045 அதிகரித்திருக்கிறது. மருத்துவ படிப்புக்கான இடங்களும் அதிகரிச்சிருக்கு. அந்த நீட் மூலமாக பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் மருத்துவ கல்வி எளிதில் பெறுகிறார்கள் குறைந்த கட்டணத்தில். அதே மாதிரி பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட 16,500 பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி வேலை வாய்ப்புக்கான பல்வேறு உறுதி திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. திறன் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூலமாக 36 ஸ்கில் கவுன்சிலிங் மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு திறன் பயிற்சி மன்றங்கள் பிஹெச்ஐஎல்ல வந்து பார்த்திங்கன்னா 8143 திறன் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலமாக 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்படினா அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு கான்செப்டை இந்த ஆட்சியில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் பல இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வந்து கிட்டத்தட்ட 6 பதக்கங்களை பெற்றிருக்கோம். பாரா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் கிட்டத்தட்ட 29 பதக்கங்களை வென்றிருக்கோம். 29 பதக்கங்களை வென்றிருக்கிறோம். காமன்வெல்த்தில் தான் 61 பரிசுகளை வென்றிருக்கிறோம். இப்படி விளையாட்டு, கல்வி, தற்சார்புக்கான பொருளாதார சுய வேலை வாய்ப்பு திட்டம், வேலை வாய்ப்பு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித ஆற்றலை பெரிய அளவுக்கு பயன்படுத்துதல், புத்தொழில் அல்லது இந்த ஸ்டார்ட் அப் போன்ற திட்டங்களில் இளைஞர்கள் ஈடுபடுத்தி இளைய சமுதாயத்தினுடைய திறமையை நேஷனல் பில்டிங் என்று சொல்லப்படும் நாட்டு வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஏராளமான திட்டங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நடுத்தர வருவாய் பிரிவினருக்காக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னால் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த ஆண்டில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான சீர்திருத்தம் அப்படின்னு கூட அதை பார்க்கலாம். அந்த தீபாவளி சமயத்தில் அது கொண்டு வரப்பட்டதன் காரணமாக மக்களுடைய வாங்கும் திறன் வந்து அதிகரித்தது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக இதில் ஒரு புள்ளி விவரமாக இருக்குது. கிராமப்புறத்தில் சேர்ந்தவங்க 2011-12 1430 ரூபா அளவுக்கு தான் பொருள் வாங்க முடியும்னா, இன்றைய தினம் 2023-24 4122, கிட்டத்தட்ட 4 மடங்கு பொருள் வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்காங்க. இது கிராமப்புறம். நகர்ப்புறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே காலகட்டத்தில் 2630 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வாங்கினாங்க. இன்றைய தினம் அதே போல் 3 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே கிட்டத்தட்ட 6996 7000 ரூபாய் அளவுக்கு வாங்குறாங்க. இதுக்கு காரணமே ஜிஎஸ்டியினுடைய சீர்திருத்தம், சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய சீர்திருத்த நடவடிக்கையினால் பொருள்களை எல்லோரும் வாங்கும் திறன் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டில் வாங்கும் திறன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருள். மேலை நாடுகளுடைய வெற்றி காரணமே அதே நிலை இந்தியாவுக்கு வந்துவிட்டது. இது வளர்ச்சி அடைந்த நாடாக விரைவில் இட்ட போகிறது என்பதற்கு அடையாளம் இது. நிச்சயமா சார். மத்திய அரசு வந்து கடந்த 11 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக அதில் யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற உங்களுடைய பார்வையை வந்து நீங்கள் முன் வச்சிங்க. மேலும் வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையிறதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இன்னும் வந்து உத்வேகம் பெறணும், அதற்காக என்னென்ன திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.